சரோ, இந்த மாதிரி நேரத்தில் நான் உன்னை சரியாக கவனிச்சுக்கலையோ? சச்சா, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எனக்கும் உடம்புக்கு எதுவும் ஆகலை. அப்படி ஏதாவது இருந்தா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? அது மட்டும் இல்லை, நீங்க எவ்வளோ வேலையா இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? இன்னைக்கு கூட நான் டாக்டர் கிட்ட போலான்னு இருக்கேன். நீங்க செலவுக்கு காசு கொடுத்தா போதும். இன்னைக்கு நானே உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். எதுக்குங்க? உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமே. வேலை எப்பதான் இல்ல, எப்பவுமே இருக்கு. நான் என் பிள்ளைக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன். அவனுக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு வராட்டி எப்படி? நாளைக்கு அவன் பிறந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்க மாட்டான். அதுக்காகவது நான் அவன் கூட வந்தே ஆகணும். வேண்டாங்க, நான் விஜயோட போறேன். பரவாயில்ல, நானும் அவன் கூட வரேனே. ஏங்க, நீங்க உங்க வேலையை கவனிச்சு நிறைய காசும் பணமும் சேருங்க. ஏன்னா இப்பெல்லாம் பிறக்கிற பிள்ளைங்க எங்க அப்பா எங்களுக்காக என்ன தேடி வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. கேப்பான். ஆமா, உங்க பிள்ளையாச்சே, காசுல குறியாதானே இருப்பான். நான் சொல்றத கேளுங்க. நான் போறது லேடி டாக்டர் கிட்ட. அங்க உங்களை உள்ள கூட விட மாட்டாங்க. எல்லா விவரத்தையும் என்கிட்ட தான் சொல்லுவாங்க. நீங்க அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க பேசாம உங்க வேலையை கவனிங்க. நான் விஜய கூட்டிட்டு போறேன். சரி, நீ இதை வச்சுக்க. நான் லாரி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். விஜி, இதெல்லாத்தையும் வை. கிளம்பு, வா, டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். வா. நிர்மலா, பால் வந்தா காய்ச்சி வச்சுடு. நானும் அக்காவும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வந்துடுறோம். அட வாப்பா பழனி, எப்படி இருக்க? நீங்க நல்லா இருக்கும்போது நான் நல்லா தானே இருப்பேன். நீ நல்லா தான் இருப்ப. உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்கான் பாரு, அவன் தான் பாவம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவு விசுவாசமானவன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் பழனி. சரி, உன் முதலாளி எப்படி இருக்கான்? எப்பவும் போலதான். அப்புறம் செலவுக்கு பணம் தான் கொடுங்களா? அதுதானே பார்த்தேன். சும்மா வருவியா நீ? ஆமா, உன் முதலாளி மாணிக்கம் பிசினஸ் எப்படி போகுது? நல்லா போதே. நல்லா போதா? ஏன் பழனி, இது எனக்கு ரொம்ப வருத்தமான செய்தியாச்சே. அட, அண்ணனும் தம்பியும் மாங்கன்னு உழைக்கிறாங்க, முன்னேற மாட்டாங்களா? இப்படியே போனா இன்னும் 4 கடை வாங்கிடுவாங்கன்னு சொல்லு. வாங்குவானுங்க. அப்புறம் இப்பதான் ஞாபகம் வருது, மாணிக்கம் லாரி வாங்க போறானா? என்னடா சொல்ற? நிஜமா தாங்க சொல்றேன். ஏண்டா, காய்கறி வியாபாரம் பண்றானா இல்ல கள்ள நோட்டு அடிக்கிறானா? எப்படிரா? இத பாருங்க, பேங்க்ல லோன் போட போறானா? லோன் கண்டிப்பா கிடைச்சிருமா? ஏண்டா, அதான் சுந்தரத்துக்கிட்ட நிறைய லாரி இருக்குல்ல. முதலாளி, காய்கறி கடை வருமானத்துல லாரி வாடகைன்னு நிறைய செலவாகுது. இப்ப சுந்தர சார் கிட்ட லாரி எடுத்தாலும் அவருக்குன்னு தனியா வாடகை கொடுக்குறாங்க. இந்த செலவை மிச்சம் பண்றதுக்காக இவங்களே சொந்தமா லாரி வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்காங்க. இந்த ஐடியாவை செல்வம் தான் கொடுத்தான். அண்ணனும் தம்பியும் சரியான கேடிங்களா இருப்பாங்க போல இருக்கு. ஏண்டா, இவனுக்கு சொந்தமா லாரி வாங்கினா சுந்தரத்துக்கு ஒரு மாதிரி இருக்காது? என்ன சொல்றீங்க? ஏண்டா, இவனுங்க லாரி வாங்குற மேட்டரை சுந்தரத்துக்கிட்ட வச்சு ஊதிட்டா இவனுங்க வாழ்வு ஒரே நாள்ல புட்டுக்காது? கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏண்டா? அந்த சுந்தர சார் இருக்காரு, இவனை ஓவரா நம்புறாரு. இவங்கிட்ட எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு பாம்பேல அவன் மக வீட்டுக்கு போயிட்டாரு. எப்படி இப்படி ஒரு தத்தி இவங்கிட்ட மாட்டினா? ஆமா, இவ்வளவு அப்பாவியா இருக்கானே, எப்படி இவ்வளவு சொத்து வந்து சேர்ந்துச்சு? நீங்க கேட்கறது கரெக்ட் தான். இதே தான் நானும் நினைச்சேன். ஏதோ பரம்பரை சொத்தான். அவருக்கெல்லாம் மச்சம் முதலாளி. அவருக்கும் மச்சம், அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்த மாணிக்கத்துக்கும் மச்சம். இருக்கட்டும். அந்த சுந்தரமே மாணிக்கத்தை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி பண்றேன். அப்போ தெரியும்டா யாராருக்கு எங்கெங்க மச்சம் இருக்கு. அர்ச்சனை யார் பேருக்குமா? என்ன யோசிக்கிறேன்? அர்ச்சனை யார் பேருக்கு? மங்களம் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க.
மங்களம் நாமதேஸ்யா சகுடும்பானாம் க்ஷேமஸ்தைர்யதைர்யம் மங்களமா? யாருக்கு அது? கோயிலுக்கு வர வழியில இருக்காங்களே அந்த அம்மா தான். அவங்க பேருக்கு நீ அர்ச்சனை பண்ணணும். ஒரு தடவை அவங்களுக்கு பண்ண வேண்டிய அர்ச்சனையை மாத்தி என் பேருக்கு பண்ணிட்டேன். அது பழைய கணக்கு. இப்ப சரி பண்றேன். இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் பண்ற? அன்னைக்கு அது தப்பா தெரியல. ஆனா அதுக்காகத்தான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்கறாரோன்னு ஒரு சந்தேகம் வருது. அதான் பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்கேன். யாயாமே நானாவித பரிமளமத்ருஷ்டாட்சதாஞ்சலிம் சமர்ப்பயாமி கற்பூர நீராஜனோ அகோரேभ्यो அகோரேभ्यो அகோரகோரதரேभ्यः सर्वेभ्यः सर्वेभ्यो नमस्ते स्त्रत्ररूपेभ्यः श्री महागणाधिपतये नमः कर्पूर आनंद नीराजनं दर्शयामि संतश्रेरस्तु समस्तमंगलानि भवन्तु नित्यश्रेरस्तु नित्यमंगलानि भवन्तु सत्याः एताः आशिषः सन्तु महागणाधिपतये नमः. லீலா லீலா என்ன லீலா, உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு பேசாம போனா எப்படி? சாரிங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்து பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுக்கோங்க. நான் வரேன். மாமா, அக்கா சரியா பேசாம போறாங்களேன்னு வருத்தப்படுறீங்களா? ஆமா, ஏன் கேக்குற? சாரி மாமா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, வெக்கப்படுத்து தான் அப்படி போறாங்க. மத்தபடி ரொம்ப நல்ல டைப். பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்க அக்கா எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்காம அக்காட்ட சொல்லுங்க. விஜி கூப்பிட்டாங்களா? இல்ல. இங்க வனிதா யாருமா? நான் தான் சிஸ்டர். டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. உங்களை தாம்மா? இல்ல, வெளியே ஒருத்தவங்க ஃபோன் பண்ண போயிருக்காங்க. அவங்க வந்தவன போ. அவங்க வர வரைக்கும் டாக்டர் வெயிட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது யாருமா? நீங்க போங்க. வா. உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். பொதுவா யாராவது கன்சீவ் ஆனதான் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. ஆனா உனக்கு அது இல்லைங்கிறதுக்காக தான் வாழ்த்துக்கள் சொல்றேன். நீ பயந்த மாதிரி நீ கர்ப்பம் இல்ல. யூ நார்மல். பி ரிலாக்ஸ். அழாதம்மா, இப்பதான் ஒண்ணும் இல்லையே. விஜி அழாத விஜி. இத பாருமா, லைஃப்ல குறிப்பா இப்ப இருக்கிற லைஃப்ல இந்த மாதிரி தப்புகள் நடக்கிறது சகஜம்தா. நீ கவனமா இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்ட. இப்ப வருத்தப்பட்டு என்ன புண்ணியம்? இங்க பாரு, நடந்ததை மறந்துட்டு இனிமே ஜாக்கிரதையா நடந்துக்கோ. இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. டாக்டர், என்ன இருந்தாலும் நான் கெட்டு போனவ தானே. நீ கெட்டு போகல. அந்த நினைப்ப உன் மனசுல இருந்து முதல்ல தூக்கி ஏறி. உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டதா நினைக்காத. இனிமேதான் உன் வாழ்க்கையே ஆரம்பம். ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமா வரும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் இனிமே பிறக்க போறதில்ல. ஏற்கனவே பிறந்து உனக்காக காத்துட்டு இருப்பான். நான் தான். என்ன நான் தான்? இவங்களுக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது நான் தான். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், ஒரு ஃபோன் பண்றக்கா வெளில போயிட்டு வரக்கலாம். இந்த நர்ஸ் அவசரப்பட்டு உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. ஆமா, கூப்பிடும்போது எங்க வெளிய போய்டுவீங்க? ஏங்க ஒரு ஃபோன் தானங்க பண்ண போனேன். நீங்க வர்ற வரைக்கும் டாக்டர் வெயிட் பண்ணுவாங்களா? ஏன் போனவங்க நான் வந்தப்ப டாக்டர் கால் சாப்பிடுறாங்க, வெளில போனாங்களா? நான் வெயிட் பண்ணல. ஹலோ, ஷட் அப். பிஹேவ் யுவர்செல்ஃப். இல்ல மேடம், உண்மையிலேயே நான் போனட வந்தப்ப நீங்க வெளில போயிட்டீங்க. ஷோ, நீங்க என்ன கேஸ் விஷயமா வந்திருக்கீங்க? ஆம்பளை எதுக்கு கைனகாலஜிஸ்ட பார்க்க வரணும்? வெயிட் பண்றேன். இடியட். அபார்ஷன் பண்றதுக்காக கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். பொறுக்கி பண்றதெல்லாம் தப்பு. இங்க வந்து சட்டம் பேசிட்டு இருக்கான். ஓகேமா, உன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மனசை போட்டு குழப்பிக்காம இருந்தா போதும். இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுமா. டாக்டர், மாத்திரை எதுக்கு? ஜெனரல் வீக்னஸ்க்காக தான். விட்டமின் மாத்திரை.
இனிமே எதுக்கும் கவலைப்படாதம்மா. சந்தோஷமா இருக்க பழகிக்க. டாக்டர், நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வா. ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். இப்பெல்லாம் அபார்ஷன் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம். பயப்படாத. நிச்சயமா இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஓகே? வா போலாம். இருங்க. பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள போகணும். ஏன் இப்படி பறக்குறீங்க? ஏற்கனவே அவசரப்பட்டதுனால தானே இங்க வந்து நிக்கிறீங்க. ஹலோ, வேலையை மட்டும் பாருங்க. அட்வைஸ்லாம் தேவையில்லை. பெல் அடிச்சாச்சு, போலாம்ல? சாரி டாக்டர், 5 நிமிஷத்துக்கு முன்னால வெளியில ஒரு சின்ன பிரச்சனை. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நாளைக்கு தானே டிஎன்சி பண்றதா சொன்னது. ஃபீஸ் கவுண்டர்ல கட்டிடுங்க. காலையில சாப்பிடாம வந்துருமா? ஏமா உன் பேர் என்ன? வனிதா. உன் ஏஜ்? 18. இந்த இன்ஜெக்ஷனை போய் வாங்கிட்டு வாங்க. ஆமா, நீங்க தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? சரி போய் வாங்கிட்டு வாங்க. ஏமா, இவன்லாம் ஒரு மனுஷன், இவன் கிட்ட போய் ஏமாந்திருக்கியே. முதல் சிசு உருவாயிருக்கு, உன்னை அபார்ஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நீ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு. என்னம்மா இதெல்லாம்? உன்னை நிஜமாவே நேசிக்கிறவனா இருந்தா இந்த காரியத்துக்கு உன்னை கூட்டிட்டு வருவானா? ஐயோ ராஸ்கல். மேடம் ப்ளீஸ், அவரை திட்டாதீங்க. அவர் ஒரு அப்பாவி. அப்பாவியா? உன்னை அபார்ஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கான், அப்பாவிங்கிற? இவருக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் இல்லை. வேற ஒரு அயோக்கியம் கிட்ட நான் ஏமாந்துட்டேன். எங்க வீட்டுல கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. இவர்கிட்ட சொல்லி அழுதேன். எனக்கு தைரியம் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாரு. இவர் எனக்கு அண்ணன் மாதிரி. இவர் மட்டும் எனக்கு தைரியம் சொல்லலன்னா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். சாரிம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. பையன் சில்லற மாத்த போயிருக்கான். சரி இரு. இதெல்லாம் எடுக்கிறீங்களா? சார், இது நியாயம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியலீங்களா? இது அபார்ஷன் பண்றது சட்டப்படி தப்பு இல்லதான். அதுக்காக இப்படி அடிக்கடி வர்றது. அண்ணே, காய்ச்ச வருது, டாக்டர் கிட்ட போறோம். அடிக்கடி காய்ச்ச வந்தா அடிக்கடி தானே போறோம். நீ பெரிய ஆளுப்பா, உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். இப்படி அடிக்கடி வந்து போறதை யாராவது பார்த்தாங்க, உன் பேரு வீணா கெட்டு போயிடும்பா. ஏன்னா எனக்கு மட்டும் இதெல்லாம் ஆசையானே. சமயத்துல நம்ம கையை மீறி போயிருது. அதான் இப்படி உங்கள்ட்ட பேச்சு வாங்கிட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. டக்குன்னு மருந்தை கொடுத்தா டக்குன்னு கிளம்பி போவேன்ல. எப்ப வந்தாலும் தொலை பேசிட்டே இருப்பாருங்க. போலாம் வா. விஜி, காஃபி போட்டு தரட்டுமா? இல்ல, நீ இருக்கா, நான் போய் போட்டு கொண்டு வரேன். ரம்யா, சரோஜா, வாங்கடி வெளியே. ஏய் கிழவி, என்னத்துக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? மறுபடியும் உன் புருஷனுக்கு தேல் கொட்டிருச்சா? ஏய், என்னங்கடி இது? வாச கதவெல்லாம் பப்பரப்பான்னு திறந்து கிடக்குது. வெளியே போயிட்டு வந்தா மூடி வைக்கணுங்கிற அறிவு வேண்டாம்? ஆமா, இது பெரிய நாயக்கர் மகாலு, கட்டபொம்மன் கோட்டை, அப்படியே திறந்து வச்சுட்டாங்களாக்கோ. ஏன் இப்படி சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏண்டி பேச மாட்ட? மனசுல கொஞ்சமாவது ஒரு இது இருக்கா? நேத்து தான் ஒரு எடுபட்ட பைய வந்து திருடிட்டு போனா. கதவை திறந்தே போடுங்கடி, கண்டவா வந்து அள்ளிட்டு போட்டோம். ஆமா, இங்க எல்லார் வீட்டு கஜானாலே தங்கம் வெளியில அடுக்கி வச்சிருக்காங்க. வந்து எவனா திருடிட்டு போறதுக்கு. ரம்யா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவங்க சொல்றது சரிதானே. பாட்டி, இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காது, கோச்சிக்காதீங்க. அடாடாடாடாடா. ஏய், நீயும் தான் குடுத்தனக்காரி, சரோவும் தான் குடுத்தனக்காரி. கதவை திறந்து வச்சதே சரோதா. திறந்து வைக்கட்டுமே. கேட்டதுக்கு எவ்வளவு பொறுப்பா பதில் சொல்ற பாத்தியா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். ஏண்டி நீ எப்ப பார்த்தாலும் முறுக்கிக்கிட்டே இருக்கிற? உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க. ஐயோ ரம்யா, சாரி, நான் தான் அது கிடக்குது. நீங்க உள்ள போங்க. நிர்மலா, பால் காய்ச்சி வைக்கலையா? மறந்துட்டேன், சாரி. என்ன நிர்மலா, போகும்போது நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஞாபகமா காய்ச்சி வச்சிருக்கலாம்ல.
ஞாபகம் இல்லாம தானே காய்ச்சி வைக்கல. என்ன வேலைக்காரி கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி என்கிட்ட கேக்குற? இது மாதிரிலாம் கேட்காத, எனக்கு பிடிக்காது. ஏன் நிர்மலா இப்படி பேசுற? நான் சாதாரணமா தானே கேட்டேன். எதுக்காக கேட்கணும்? நான் இங்க படிக்க வந்திருக்கேன். நான் ஒன்னும் வேலை செய்யறதுக்காக வரல. வந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் நீ தெரிஞ்சுக்கோ. தேவையில்லாம எதுக்கு வீண் பேச்சு நிர்மலா? நான் ஃப்ரெண்ட்லியா தானே உங்ககிட்ட சொன்னேன். சட்டமா வேலை சொல்றது, அப்புறமா கேட்ட ஃப்ரெண்ட்லியா சொன்னேன்னு மழுப்புறது. இந்த டிராமாலாம் உங்க ஊரோட வச்சுக்கோ. இது எங்க ஊரு, இது என் அண்ணன் வீடு. புரிஞ்சுக்கிட்டு மேனஸோட நடந்துக்கோ. இது பாரு நிர்மலா, எனக்கு நீ ஒன்னும் மேனஸ்லாம் கத்து தர வேண்டாம். நானும் படிச்சவதான். அடேங்கப்பா, அந்த பட்டிக்காட்டுல இருந்தாலும் இந்த பேச்சு கொண்டு குறைச்சல்ல. உங்க ஊரும் இத பாரு, வீடும். எங்க ஊரை பத்தி எங்க வீட்டை பத்தி பேச அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. என்ன நடக்கும்? விஜய், என்ன என்ன ரெண்டு பேரும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிறீங்க? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? சாதாரணமா பேசுறதுக்கே இவ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறா. சும்மாரு. நிர்மலா, என்ன இதுக்கெல்லாம் போய் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். உங்க தங்கச்சி வாய் அடக்கிட்டு இருக்க சொல்லுங்க. அக்கா கிட்ட எல்லாம் எதுவும் பேசாத. விஜய், சும்மாரு. ஏன் மேல எந்த தப்பும் இல்லக்கா, எல்லாம் இவளால வந்ததுதான். என்ன இவ யார பத்தி இவன்னு சொல்ற? என்னது நிர்மலா, கொஞ்சம் சும்மாரு. என்ன என்கிட்ட பேச்சு? ஊர்ல இருந்து வந்து அதிகாரம் பண்றாளே உங்க தங்கச்சி, அவளை அடக்கி வைங்க. ஏய், என்ன அடக்கி என்னடி? வைக்க? அக்கா, நான் எனக்கு தப்பண்ண? ஏன் பேசிட்டே இருக்க? என்னால சும்மா இருக்க விஜய், ஏய் விஜய், ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் நிர்மலா கிட்ட வேலையை சொல்ற? உன்னால பண்ண முடிஞ்சதுன்னா நீ பண்ணு, இல்லனா விட்டு. நான் பண்ணி தொலைக்க மாட்டேனா? ஏன் என் உயிரை வாங்குறதுக்கு இங்க வந்து சேர்ந்துருக்க? போ, உள்ள போய் தொலை. நிர்மலா,